குந்தவையும் முதல் மந்திரி அனிருத்தரும் கொடுத்த ஓலையோட வந்தியத்தேவன் காஞ்சிக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில பல்லக்குல வானதி போறத பாக்குறான். அப்புறம் குடந்தை ஜோதிடர் வீட்டில் அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. வானதி தான் புத்த மதத்துல சேர போறதாகவும் அதுக்காக சூடாமணி விகாரத்துக்கு போறதாகவும் தனக்கு துணையா நாகைப்பட்டினம் வரைக்கும் வர முடியுமான்னு வந்தியத்தேவனை கேட்குறா. முடியாது தேவி, நான் இப்போ ஒரு முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் மறுத்துறான். ஜோதிடர் வீட்டில இருந்து வானதி பல்லக்கிலையும் வந்தியத்தேவன் தன்னுடைய குதிரையிலையும் புறப்பட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில திடீர்னு வீல்னு ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்கறதுக்காக வந்தியத்தேவன் அங்க போறான். அங்க வானதியுடைய பல்லக்க காணோம். வானதியுடைய சேடி பெண்ணை ஒரு மரத்துல யாரோ கட்டி போட்டிருக்காங்க. வந்தியத்தேவன் வானதியை தேடி புறப்படுறான். இதைத்தான் முந்தின பகுதியில் கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 33 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 34. தீவர்த்தி அணைந்தது. அது அமாவாசை முன்னிரவு. நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. வடதிசையில் தோன்றி மேலே வந்து கரிய மேகங்கள் இப்போது வானவெளி முழுதும் பரவி மறைத்து விட்டன. ஆகாசத்தில் ஒரு நட்சத்திரம் கூட கண் சிமிட்டவில்லை. புதர்களின் மீதும் மரங்களின் மீதும் மின்மினி பூச்சிகள் சிறிது வெளிச்சமளித்தன. அதன் உதவியை கொண்டு வந்தியத்தேவன் குதிரையை செலுத்தி கொண்டு போனான். எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், போவதனால் பயன் ஏதேனும் ஏற்படுமா என்பதும் ஒன்றும் தெளிவாகவில்லை. குந்தவை பிராட்டியின் அருமை தோழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவளை காப்பாற்ற முயலுவது தன்னுடைய கடமை. அப்புறம் கடவுள் இருக்கிறார். ஒரு நாழிகை நேரம் குதிரை ஓடிய பிறகும் பல்லக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் பைத்தியக்கார வேலையில் இறங்கிவிட்டோமோ என்ற யோசனை வந்தியத்தேவனுக்கு உதித்தது. குதிரையை நிறுத்தினான். அச்சமயம் சற்று தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தான். குதிரையின் காலடி சத்தம் போல் இருந்தது. ஒரு குதிரையா பல குதிரைகளா என்று தெரியவில்லை. பல்லக்கை காவல் புரிந்து கொண்டு போகும் குதிரை வீரர்களா இருக்கலாம். இனி ஜாக்கிரதையாக போக வேண்டும். திடீரென்று பெருங்கூட்டத்தின் நடுவில் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. அதனால் வானதி தேவிக்கும் பயனில்லை, தன்னுடைய காரியமும் கெட்டுப்போகும். இப்படி நினைத்து கொண்டே குதிரையை விட்டு கொண்டு போனான் அவன். முன்னால் போவது ஒரே ஒரு குதிரைதான் என்று நிச்சயித்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு குதிரை மேட்டுப்பாங்கான கரையின் மீது ஏறுவது போல தோன்றியது. பின்தொடர்வது தெரியாமல் மறைந்து நிற்க விரும்பினான் அவன். சுற்றுமுற்றும் கூர்ந்து பார்த்தான். பாழடைந்த மண்டபம் ஒன்று இடிந்த சுவர்களுடன் பக்கத்தில் காணப்பட்டது. அதன் அருகே சென்று மொட்டை சுவர் ஒன்றின் மறைவில் குதிரையை நிறுத்தி கொண்டான். முன்னால் சென்று மேட்டில் ஏறிய குதிரையை கண்கள் வலிக்கும்படியாக இருட்டில் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது யாரங்கே என்ற குரல் வந்தியத்தேவனை திடுக்கிடச் செய்தது. அது அவனுக்கு பழக்கப்பட்ட மனிதரின் குரலாக தோன்றியது. மகாராஜா, அடிமை நான் தான் என்ற மறுகுரலும் கேட்டது. ஒரு நிமிட நேரத்துக்கெல்லாம் குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளிவந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஒரு ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்த போது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுழன்றது. பிறகு சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஒரு அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது. மறுகணம் முன்னை விட பல மடங்கு இருள் அங்கே சூழ்ந்தது. இளவரசர் மதுராந்தகர் அவ்வளவாக தைரியத்துக்கு பெயர் போன மனிதர் அல்ல என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். மிரண்ட குதிரையின் மேலிருந்த மதுராந்தகருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அவனுடைய உள்ளம் திடுக்கிட்டது. குதிரை அவரை சுமந்து கொண்டே தெரிகட்டு ஓடினாலும் ஓடலாம், அல்லது அவரை வாய்க்கால் வெள்ளத்திலேயே தள்ளி இருந்தாலும் தள்ளியிருக்கலாம், அல்லது சற்று தூரம் வரை அவரை சுமந்து கொண்டு சென்று வேறு எங்காவது தள்ளிவிட்டு போயிருக்கவும் கூடும்.
அச்சமயம் தான் செய்ய வேண்டியது என்ன? வானதியை தேடி போவதா, மதுராந்தகரின் உதவிக்கு செல்லுவதா என்ற போராட்டம் ஒரு நிமிடம் அவனுடைய உள்ளத்தில் நிகழ்ந்தது. வானதி தேவி போன இடமே தெரியவில்லை. ஆனால் மதுராந்தகர் தன் கண்ணுக்கு முன்னால் ஆபத்துக்குள்ளானார். அவருக்கு உதவி செய்வது எளிது. அவரை தேடி பிடித்து அபாயம் ஒன்றுமில்லை என்று கண்டால் பிறகு வானதியை தேடி போவது இருக்கவே இருக்கிறது. கடவுளே, சம்பந்தமில்லாத வேறு எந்த காரியத்திலும் தலையிடுவதில்லை என்றுதான் சற்று முன்னால் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பினேன். இப்போது நடப்பது என்ன என்று நினைத்து கொண்டான் அவன். வந்தியத்தேவனின் குதிரை மெல்ல மெல்ல சென்றது. நேரமோ ஒரு நிமிடம் ஒரு யுகமாக கடந்தது. தூறலும் மழையாக வலுத்து கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது. மதுராந்தகத்தேவர் இச்சமயத்தில் குதிரை மீது தனியாக ஏன் வந்தார்? எங்கே செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்? அவரை எதிர்கொண்டு வந்த மனிதன் யார்? வானதியை சிலர் பிடித்து கொண்டு சென்றதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வானதியின் கதி இப்போது என்ன ஆகியிருக்கும்? நாம் எதற்காக இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு விழிக்க வேண்டும்? நம்முடைய காரியத்தை நாம் பார்க்கலாமே. ராஜபாட்டியை தேடி பிடித்து அடைந்து காஞ்சியை நோக்கி போகலாமே. அதுவும் கூட இந்த மழை இருட்டில் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை கவனித்ததனால் பிற்பாடு எவ்வளவு உபயோகம் ஏற்பட்டது. ஆனாலும் இன்று இரவு இந்த இருட்டில் வாய்க்காலின் கரையோடு போய்கொண்டிருப்பதனால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. திரும்பியும் அந்த பாழ் மண்டபத்தை சென்று அடைய வேண்டியதுதான். மழை விட்ட பிறகுதான் மறுபடியும் புறப்பட வேண்டும். இப்படி வந்தியத்தேவன் நினைத்து கொண்டிருந்த போது பளிச்சென்று ஒரு மின்னல் வெட்டியது. சிறிது தூரத்தில் களத்து மேடு ஒன்றில் ஒரு குதிரை நின்றது போல தெரிந்தது. வந்ததுதான் வந்தோம், இன்னும் கொஞ்ச தூரம் சென்று அதையும் பார்த்து விட்டுத்தான் போகலாமே. இளவரசர் மதுராந்தகருக்கு ஆபத்து சமயத்தில் கை கொடுத்து உதவினால் அதன் மூலம் பிற்பாடு எவ்வளவோ காரியங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். இவ்விதம் எண்ணிக்கொண்டே குதிரையை களத்து மேட்டை நோக்கி செலுத்தினான் வந்தியத்தேவன். அப்போது இன்னொரு மின்னல் மின்னி மேட்டின் மீது குதிரை நின்றது ஒரு கணம் தெரிந்தது. குதிரையின் மேல் ஆள் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். அப்போது இடி இடித்தது. இடிக்கும் மின்னலுக்கும் பயந்து அந்த குதிரை மறுபடியும் தெரிகெட்டு ஓடத் தொடங்கியது. அதை தொடர்ந்து போவதில் இனி எந்த பயனும் இல்லை என்று நினைத்து கொண்டான் வந்தியத்தேவன். பக்கத்தில் எங்கேயாவது குதிரை மேலிருந்து விழுந்த மதுராந்தகத்தேவர் இருக்கக்கூடும். ஆகையால் வந்தியத்தேவன் பலமுறை குரல் கொடுத்து பார்த்தான். அவனுடைய குரல்தான் எதிரொலித்ததை தவிர அங்கு யாரும் பதிலுக்கு குரல் தரவும் இல்லை. மழை வேறு வலுத்து கொண்டிருந்தது. இனியும் அங்கே நிற்பதில் பலனில்லை என்று எண்ணிக்கொண்டே குதிரையை வந்த வழியே திருப்பினான் வந்தியத்தேவன். தன்னுடைய அறிவீனத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். இடிந்த மண்டபத்துக்கு அருகில் வந்து நின்று குதிரை ஒரு கனைப்பு கனைத்தது. அப்போதுதான் வந்தியத்தேவன் சிந்தனை உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தான். குதிரை மீதிருந்து இறங்கினான். அவன் உடுத்தியிருந்த துணிகள் சொட்ட சொட்ட நனைந்து போயிருந்தன. அவற்றை உலர்த்தியாக வேண்டும். அன்று இரவு அந்த இடிந்த மண்டபத்தில் தானும் குதிரையும் தங்கி இருப்பதற்கு இடியாத பகுதி ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது வெட்ட வழியிலே கொட்டுகிற மழையிலே காலிலே நெருப்பு சுட்டால் எப்படி இருக்கும்? அவ்வாறு வந்தியத்தேவன் துள்ளி குதிக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை. பேயில்லை, பிசாசில்லை, ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் குரல்தான். அம்மா, அம்மா என்று ஒரு குழந்தை அழைக்கும் குரல் கேட்டது. அது தாயை பிரிந்த சேயின் பயங்கலந்த அழுகை குரல். இடிந்த மண்டபத்தின் இருளடைந்த பகுதியிலிருந்து வருகிறது. அங்கே குழந்தை மட்டும்தான் இருக்கிறதா? வேறு யாரும் இல்லையா? குரல் வந்த இடத்துக்கு சமீபத்தில் சென்று பார்த்தான் வந்தியத்தேவன். யாரங்கே என்று குரல் கொடுத்தான். யாரங்கே என்று குழந்தையின் குரலும் எதிரொலித்தது. நான் தான். நீ யார்? இருட்டில் என்ன செய்கிறாய்? வெளியே வா என்றான் வந்தியத்தேவன். வெளியில் மழை பெய்கிறதே என்றது குழந்தை. மழை நின்றுவிட்டது, நீ வா என்றான் அவன். என் அம்மாவை எங்கே என்று கேட்டது குழந்தை. அம்மா உனக்கு பால் வாங்கி கொண்டு வர போயிருக்கிறாள். நீ வெளியில் வருகிறாயா? நான் உள்ளே வரட்டுமா என்றான் வந்தியத்தேவன். உள்ளே வந்தால் என் கையிலே கத்தி இருக்கிறது, குத்தி விடுவேன் என்றது குழந்தை. அடே அப்பா, பெரிய வீரனாயிருக்கிறாயே, வெளியில் வந்துதான் குத்தேன் என்றான் வந்தியத்தேவன். நீ யார்? புலி இல்லையே என்று கேட்டது குழந்தை. நான் புலி இல்லை, குதிரை என்றான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்கிறாய், குதிரை பேசுமா என்றது குழந்தை. புலி மட்டும் பேசுமா என்றான் வந்தியத்தேவன். நீ வெளியில் வந்தால் புலி இருக்கும், ஒருவேளை உன் மேலே பாய்ந்துவிடும்
என்று அம்மா சொன்னாள் என்றது குழந்தை. நான் புலி இல்லை, உன்மேல் பாயவும் மாட்டேன், நீ பயப்படாமல் வெளியே வா என்றான் வந்தியத்தேவன். பயமா? எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். அந்த குழந்தைக்கு சுமார் 4 வயது இருக்கும். தெரிந்த வெளிச்சத்தை கொண்டு அது வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான் அவன். அந்த குழந்தையின் இடுப்பில் ஒரு சிறிய பட்டு துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு ரத்தின மாலை இருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியே விட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக அவள் வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டு போனாள்? இதற்குள் வந்தியத்தேவனை குழந்தையை முற்று பார்த்துவிட்டு, நீ குதிரை இல்லை, மனிதனைப் போல்தான் இருக்கிறாய் என்றது. அதோ குதிரையும் இருக்கிறது பார் என்றான் வந்தியத்தேவன். குழந்தை குதிரையை பார்த்தது. ஓஹோ, எனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாயா? பல்லக்கு வரும் என்றல்லவா சொன்னார்கள்? சிறுவனின் மறுமொழி வந்தியத்தேவனுடைய மனதில் பற்பல முரண்பட்ட எண்ணங்களை உண்டாக்கின. இந்த குழந்தை யார்? இவன் ஏன் இங்கே தனியாய் இருக்கிறான்? இவ்வளவு சின்னஞ்சிறு பிள்ளை இப்படி சற்றும் பயப்படாமல் இருக்கிறானே. இவனுக்காக யார் பல்லக்கு அனுப்புவதாக சொல்லியிருந்தார்கள்? அது ஏன் வரவில்லை? இவனை விட்டு போன இவனுடைய அம்மா யார்? அவள் எங்கே போயிருக்கிறாள்? இப்படி எண்ணிக்கொண்டே, குழந்தாய், உன்னை ஏன் உன் அம்மா விட்டு போய்விட்டாள் என்று கேட்டான் அவன். அம்மா என்னை விட்டு போகவில்லை, நான் தான் அவளை விட்டு வந்துவிட்டேன் என்றான் அந்த சிறுவன். ஏன் விட்டு வந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். குதிரை ஒன்று ஓடி வந்தது, அதை பிடித்து அதன் மேல் ஏறிக்கொண்டு வரலாம் என்று நான் சொன்னேன். அம்மா கூடாது என்றாள். நான் அவளுக்கு தெரியாமல் குதிரையை பிடிக்க ஓடி வந்தேன். அந்த குதிரைதானா இது என்று கேட்டது குழந்தை. இல்லை, இது வேறு குதிரை. அப்புறம் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். குதிரை அகப்படவில்லை, அம்மாவையும் காணவில்லை, மழை அதிகமாக வந்தது, அதற்காக இந்த மண்டபத்துக்குள் வந்தேன் என்றது குழந்தை. இருட்டில் தனியாக இருக்க உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். பயம் என்ன? தினமும் நான் இந்த மாதிரி தானே இருக்கிறேன் என்றது குழந்தை. புலிக்கு கூட உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அம்மாவுக்குத்தான் பயம், எனக்கு பயம் இல்லை. நான் மீன், புலியை விழுங்கி விடுவேன் என்றது குழந்தை. அடடே, மீன் புலியை விழுங்குமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நான் சாதாரண மீன் இல்லை, பெரிய மகர மீன், திமிங்கலம். புலி, சிங்கம், யானை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவேன் என்றான் அந்த குழந்தை. வந்தியத்தேவனுடைய மனதில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. புலியை விழுங்கும் மீன் அதிசய மீன் அல்லவா? இப்படி யார் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? வந்தியத்தேவன் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, அதோ அங்கே என்ன சத்தம் என்று கேட்டான் சிறுவன். வந்தியத்தேவன் பார்த்தான். தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் சிலர் தீவர்த்தி பந்தங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு பல்லக்கும் தெரிந்தது. எல்லாரும் பரபரப்புடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்ததாக தோன்றியது. அங்கே, இங்கே, அதோ இதோ என்ற கலவரமான குரல்கள் கேட்டன. இடிந்த மண்டபத்தை கூட்டத்தில் ஒருவன் பார்த்து சுட்டி காட்டினான். அவ்வளவுதான். எல்லோரும் அந்த மண்டபத்தை நோக்கி ஓட்டம் பிடித்து ஓடி வந்தார்கள். அதோ வருகிறார்கள், பல்லக்கும் வருகிறது. எனக்கு பல்லக்கில் ஏற பிடிக்கவில்லை. என்னை உன் குதிரையின் மேல் ஏற்றி கொண்டு போகிறாயா என்று சிறுவன் கேட்டான். அந்த குழந்தையின் முகமும் தோற்றமும் பேச்சுக்களும் வந்தியத்தேவனுடைய மனதை கவர்ந்தன. அவனை கட்டி அணைத்து தூக்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது அவனுக்கு. ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு தடங்கலும் கூடவே ஏற்பட்டது. எனக்கு வேறு அவசர வேலை இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். நீ எங்கே போகப் போகிறாய் என்று கேட்டான் குழந்தை. காஞ்சிக்கு என்றான் வந்தியத்தேவன். காஞ்சிக்கா? அங்கேதான் என்னுடைய முக்கியமான சத்துரு இருக்கிறான் என்றது அந்த குழந்தை. அதை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவ்விதம் அந்த பிள்ளையின் அருகில் தான் நிற்பது கூட பிசகு என்று எண்ணினான் அவன். ஆனால் குதிரையின் மேல் ஏறி போவதற்கும் அவகாசம் இல்லை. கூட்டம் வெகு அருகில் வந்துவிட்டது. ஓடினால் சந்தேகத்துக்கு இடமாகும். இவ்வளவுடன் என்னதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் வந்தியத்தேவனை பற்றியிருந்தது. ஆகையால் சற்று ஒதுங்கிச் சென்று இடிந்த சுவர் ஓரமாக இருட்டில் நின்றான். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர்களுக்கு முன்னால் போய் நின்றான் சிறுவன். வந்தவர்களிலெல்லாம் முதலில் வந்தவள் ஒரு பெண் பிள்ளை. அவளுக்கு ஓடி வந்ததினால் இறைத்து கொண்டிருந்தது. அவள் அதை பொருட்படுத்தாமல் தாவி வந்து குழந்தையை எடுத்து வாரி அணைத்து கொண்டு, பாண்டியா,
இப்படி செய்து விட்டாயே என்றாள். அவளுக்கு அடுத்தபடியே வந்தவன் ரவிதாசன். அவன் சிறுவனின் பக்கத்தில் வந்து நின்று, சக்கரவர்த்தி, இப்படி எங்களை பயமுறுத்தி விட்டீர்களே என்றான். சிறுவன் சிரித்தான். அப்படித்தான் பயமுறுத்துவேன். நான் குதிரை வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் பல்லக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே என்றான். நாம் முன்னம் பார்த்திருக்கும் சோமன் சாம்பவன், இடும்பன்காரி, தேவராளன் முதலியவர்கள் சிறுவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். சக்கரவர்த்தி, ஒரு குதிரை என்ன, 1000 குதிரை, 10000 குதிரை கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மட்டும் இந்த பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான் சோமன் சாம்பவன். மாட்டேன், நான் அந்த குதிரை மேலேதான் ஏறி வருவேன் என்று கூறி சிறுவன் சுவர் மறைவில் நின்ற குதிரையை சுட்டி காட்டினான். அப்போதுதான் குதிரையையும் அதன் அருகில் நின்ற வந்தியத்தேவனையும் அவர்கள் கவனித்தார்கள். ரவிதாசனின் முகத்தில் வியப்பும் திகிலும் குரோதமும் கொழுந்துவிட்டு எரிந்தன. 2 அடி முன்னால் சென்று, அடப்பாவி, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான். அட பிசாசே, கோடிக்கரையிலிருந்து நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ரவிதாசன் சத்தம் போட்டு சிரித்தான். நீ என்னை உண்மையாகவே பிசாஸ் என்று நினைத்து கொண்டாயா என்று கேட்டான். சிலர் செத்துப்போன பிறகு பிசாசு ஆவார்கள், நீ உயிரோடு இருக்கும் பிசாசு என்றான் வந்தியத்தேவன். அதற்குள் சிறுவன், அவனோடு சண்டை போடாதே, அவனை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இருட்டில் எனக்கு துணையாயிருந்தான் அவன். புலி வந்தால் கொன்று விடுவதாக சொன்னான். அவனும் நம்மோடு வரட்டும் என்றான் சிறுவன். ரவிதாசன் சிறுவனின் அருகில் சென்று, சக்கரவர்த்தி, அவசியம் அவனையும் அழைத்து போகலாம். தாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். சிறுவன் அவ்வாறே பல்லக்கை நோக்கி சென்றான். ரவிதாசன் வந்தியத்தேவனை மறுபடியும் நெருங்கி, இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான். நீ அல்லவா சொல்ல வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். நீ எங்களுடன் வந்துவிடு. எங்களுடைய ரகசியம் உனக்கு முன்னமே அதிகம் தெரியும். இப்போது இன்னும் அதிகமாக தெரியும். உன்னை விட்டுவிட்டு நாங்கள் போக முடியாது. வந்துவிடு என்றான். உங்களுடன் நான் வர மறுத்தால் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அது முடியாத காரியம். நீ பெரிய சூரன் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நாங்கள் 20 பேர் இருக்கிறோம். எங்களிடமிருந்து நீ தப்பி போக முடியாது என்றான். உயிரோடு தப்ப முடியாது என்றுதானே சொல்கிறாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீ இளம் பிராயத்தவன், உலகின் சுகங்கள் ஒன்றையும் அனுபவிக்காதவன். எதற்காக வீணுக்கு உயிரை விட வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன். சரி, உங்களுடன் வர சொல்லுகிறாயே, எங்கே கூப்பிடுகிறாய்? நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அப்படி கேள், சொல்லுகிறேன். பழுவூர் இளையராணியிடம்தான் என்றான் ரவிதாசன். ஓஹோ, அப்படித்தான் நினைத்தேன். இளையராணி இன்று எங்கே இருக்கிறாள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். இளையராணி இத்தனை நேரம் திருப்புறம்பியத்துக்கு வந்திருப்பாள். நீ வருவாயா மாட்டாயா என்று கேட்டான் ரவிதாசன். நானும் அந்த பக்கம்தான் போக வேண்டும். வழிகாட்ட யாருமே இல்லையே என்று பார்த்தேன். நல்ல வேளையாக நீ வந்து சேர்ந்தாய். போகலாம் வா என்றான் வந்தியத்தேவன். அதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்துக்கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக்கொண்டு ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவனுடைய உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலைபாய்ந்தன. வானதியின் கதி என்ன ஆனதென்று தெரியவில்லை. மதுராந்தகரும் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. தன்னுடைய கதி இன்று இரவு என்ன ஆகப் போகிறது அதுவும் தெரியவில்லை. கடம்பூர் மாளிகையில் அன்று கண்டறிந்த சதிச்செயலை விட பல மடங்கு பெரிய சதிச்செயலை பற்றி இன்று நேர்முகமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் இந்த பயணம் பிரயோஜனமானதுதான். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? தன்னை உயிரோடு தப்பிச் செல்ல இவர்கள் விடுவார்களா? இவர்களோடு சேர்ந்து விடும்படி தன்னையும் கட்டாயப்படுத்துவார்கள். மாட்டேன் என்று சொன்னால் பலியிடத்தான் பார்ப்பார்கள். ஒருவேளை மறுபடியும் நந்தினியின் தயவினால்... பழுவூர் இளையராணியின் பெயரை ரவிதாசன் கூறியதும் அவர்களுடன் போக தான் இணங்கிவிட்டதை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்தான். அது அவனுக்கே வியப்பை அளித்தது. அவள் எவ்வளவு பயங்கரமான சதிச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆனாலும் அவளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதை பயன்படுத்தி கொள்ள அவனுடைய மனதில் ஒரு ஆர்வம் எழுந்தது. அடக்க முடியாமல் தன்னை மீறி எழுந்தது. யோசித்து பார்ப்பதற்கு முன்னால் அவனுடைய வாய் வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டது. அப்போது, காஞ்சிக்கா போகிறாய்? அங்கேதான் என்னுடைய முக்கிய சத்துரு இருக்கிறான் என்று அந்த சின்னஞ்சிறு குழந்தை மழலை மொழியில் கூறியது அடிக்கடி வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் யார்? அவனை சக்கரவர்த்தி என்று இவர்கள் அழைப்பது ஏன்? முக்கிய சத்துரு என்று அச்சிறுவன் யாரை குறிப்பிட்டான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனுடைய மனதில் பதில்களும் தோன்றிக் கொண்டிருந்தன. நினைக்க நினைக்க பயங்கரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடவுளே, இவற்றுக்கெல்லாம் முடிவு எப்போது?
இப்படி அவன் மனம் நினைத்தபோது வெகு சீக்கிரத்தில் என்று அவனுக்குள் ஒரு குரல் சொன்னது. அந்த அதிசய ஊர்வலம் போய்க்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளை தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்க்கொண்டிருந்தது. கடைசியாக வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புரம்பியம் எல்லையே அடைந்தது. பள்ளிப்படையை சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள்ளும் பிரவேசித்தது. அத்தியாயம் 34 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.